சமீபத்தில ஒரு டாக் கென்னலுக்கு போயிருந்தேன். அது ஜே டாக் பிரீடர்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் சொல்லி சென்டர் ஒண்ணு. அங்க மிஸ்டர் குணா சொல்றவர பார்த்தேன் நானு. அந்த ட்ரெய்னிங் சென்டர்ல தான் மொத முறையா 14 வகை டாக ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது என்னால. அந்த ஜே டாக் பிரீடிங் அண்ட் ட்ரெய்னிங் சென்டர் வந்து ரொம்பவும் சுத்தமாவும், அழகாவும் வச்சிருந்தாங்க. அவர் மிஸ்டர் குணாவே டைரக்ட்டா அவரே வந்து கிளீனிங் பண்றது, ஃபுட் குடுக்குறது இது எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு மிலிட்டரி மேன் மாரி இருந்தாரு. நானும் கேட்டேன், மிலிட்டரில ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஆனா அவர் சொன்ன பதில் எனக்கு வித்தியாசமா தோணுது. மிலிட்டரில டிசிப்ளின் எப்படி பார்ப்பாங்களோ, அந்த அளவு நானு இந்த டாக வந்து டிசிப்ளினா வச்சிருக்கணும்னு பார்ப்பேன். அதனால நான் மிலிட்டரி டிரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. எப்பேர்ப்பட்ட சேட்ட புடிச்ச டாகா இருந்தாலும் ட்ரெயின் பண்ணிருவேன்னு சொன்னாரு. டாக் ட்ரெய்னர் குணா இதுவரைக்கும் ட்ரெயின் பண்ண டாகோட பேர சொல்றேன் பாருங்க. பிட்புல், பீகிளு, பெல்ஜியம் மெல்நாய்ஸ், ராட்வீலரு, கோல்டன் ரெட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேனு, லேபர்டா இன்னும் இருக்குங்க. ஹஸ்கி, கோம்ப, பீகிளு, சிப்பிப்பாறை இந்த மாதிரி நாட்டின நாய்களையும் நல்லபடியா ட்ரெயின் பண்றாரு. உங்க பெட்ட ஷோக்கு கொண்டு போகணும் அவசியம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு ஒபீடியன்ட் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும். நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. உங்க டாகும் ரொம்ப சேட்டை பண்ணாது. ஒபீடியன்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்ல வச்சு பாருங்க. ஒரு டாக் இல்லைங்க 10 டாக் வச்சுக்கலாம் தோணும். நன்றி, வணக்கம்.